ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயாவுடைய இகனை விழாவை தொடர்ந்து திருவீதி வலம் வருகின்றது. அதாவது அம்மைமார்களை ஐயா சப்தமாதர்களை திருமணம் முகூர்த்தம் செய்து தன்னோடு ஐக்கியப்படுத்திவிட்டு, அதாவது அனைத்து ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவோடு ஐக்கியமாகிய பிற்பாடு அந்த ஜீவாத்மாக்களோடு ஐயா என்ன சொல்லி திருவீதி வலம் வருகின்றார்கள் என்ற செய்தியை நாம் இன்றைய பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அதாவது இகனை விழா நிறைவேற்றிவிட்டு எல்லோரும் மேலோகத்தார்கள் எல்லோரையும் நீங்கள் உங்களுடைய இடங்களுக்கு செல்லுங்கள் என்று விடை கொடுக்கின்றார். விடை கொடுத்துவிட்டு ஐயா சொல்லுகிறார், திருவீதி நாம் வருவோம். அம்மைமாருடைய கையை பிடித்து கொண்டதான் ஜீவாத்மா பரமாத்மாவுக்குள் ஐக்கியமாகி இருக்கின்றது. இந்த நிலையில் ஐயா தன்னோடு ஐக்கியமாகிவிட்ட அந்த அம்மைமார்களை அங்கே அழைத்து கொண்டு வருவதாக இங்கு சொல்லப்படுகின்றது. இப்படி என்ன, தெருவீதி நாம் வருவோம், எந்த தேவிமாரே கன்னி நாயகமே, மறுவினிய கன்னியரே, பதி வலங்கள் சுற்றி நாம் வருவோம். பதி அப்படிங்கிறது எது? இறைவன் வந்திருக்கக்கூடிய இடம் இல்லையா? பதி என்றாலே இறைவன் பரபிரம்மம். அந்த பரபிரம்மம் இருக்கக்கூடிய உறைந்திருக்கக்கூடிய அந்த இடம் நம் உள்ளத்தில் அந்த பரபிரம்மத்தை நாம் அங்கே அமர்த்தினால் எப்படி அந்த தெருவீதி வலம் வருகின்ற போது சொல்லப்படக்கூடிய செய்திகள் இருக்கும் என்பதை இங்கே ஐயா சொல்லி வருகின்றார்கள். அதாவது கண்மணியே காரணரே, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பேசக்கூடிய நிலையில் ஐயா பரமாத்மாவாகவும் அம்மைமார்கள் ஜீவாத்மாவாகவும் இருந்து பேசக்கூடிய நிலையில் இந்த சிந்து பகுதி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அம்மைமார்கள் சொல்லுகின்றார்கள், கண்மணியே காரணரே, ஓஹோ காயாம்பு மேனியரே, மண்ணேழும் அளந்தவரே, ஓஹோ மாயவரே வலம் வருவோம். அம்மைமார்கள் சொல்கிறது மாதிரி, அதாவது 14 லோகத்தையும் ஓரடியால் இழந்தவர் ஐயா, ஈரடியால் இழந்தவர் மாயப்பெருமான். அப்போ அப்படி இழந்தவரே, காயாம்பு மேனியரே, உண்மை நாம் தெருவீதி வலம் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணரசே மாமையிலே, நமது பெருமைப்பதி பொறுமைப்பதி வலம் வருவோம். தன்னமுள்ள தேவிமாரே, நமது தர்மப்பதி வலம் வருவோம். பொறுமைப்பதி, நம்ம பொறுமையாக இருந்த கலியுகத்தில் பொறுமை என்ற ஆயுதம் கலி அளிப்பதற்குரிய ஆயுதங்களில் ஒன்று. அன்பு, பொறுமை, தர்மம். அதில் பொறுமை என்பது முக்கியமானது. அந்த பொறுமையாக இருந்தால்தான் இந்த கலி என்ற தீமையை நம்ம என்ன செய்ய முடியும்? வெல்ல முடியும். அப்படி அந்த பொறுமையை கடைபிடித்து எந்தெந்த ஆத்மாக்கள் அங்கே இருக்கின்றதோ அந்த ஆன்மாவெல்லாம் என்ன செய்யும்? ஐயாவோடு ஐக்கியமாகும். அப்படி ஐக்கியமாகி தன்னுள்ளே அந்த பொறுமை என்ற ஆயுதத்தால் இறைவனை கண்ட அந்த மகிழ்ந்த அந்த உள்ளங்களில் நம்ம என்ன செய்வோம்? பலம் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டமணி நாயகமே, உலக ஆண்டருளும் என் கண்மணியே, காண்டம் நிறைவேற்ற வந்த எங்கள் கணவராரே, நாங்கள் பலம் வருவோம். அதாவது காண்டம் அப்படின்னா இந்த ஆகம நெறிப்படி அவதாரத்தை நிகழ்த்தி இந்த கலியை வென்று மக்களுக்கு தர்மீக வாழ்வு அருள்வதற்காக இங்கே அவதாரம் எடுத்த எம்பெருமானே நாம் வலம் வருவோம் என்று அங்கே சொல்லுகின்றார்கள். எங்களுடைய கணவனாரே நாம் வலம் வருவோம் என்று ஐயாவோடு அம்மைமார்கள் சொல்லுகின்றார்கள். பொறுமைப்பதி வலம் வருவோம், கலி பொடியை யாமம் போட்டிடுவோம், தருமமது தழைக்க செய்வோம், பதி தானே வலம் நாம் வருவோம். அது பொறுமையால் தான் அந்த கலியை என்ன செய்ய முடியும்? வெல்ல முடியும். அப்போ அந்த கலி அழிப்பதற்கு பொறுமையை தான் நம்ம என்ன செய்யணும்? முன்னிறுத்தணும். அந்த பொறுமையை கடைபிடிக்கின்ற போது கலி தன்னால் என்ன செய்யும்? அழிந்து விடும். அப்போ அதற்காக யாமம், இந்த முறை இப்படி நீங்கள் இருங்கள். கலிநீசன் எதிர்க்க வருகின்ற போது பொறுமையை கடைபிடிங்கள். அந்த பொறுமையை கடைபிடித்திருந்தால் கலி என்ன செய்கிறோம்? தன்னால் அழிந்து போகும். அப்படிங்கிற அந்த செயல்பாடுகளை இங்கே என்ன செய்கின்றார்கள்? சொல்லுகின்றார்கள். பொல்லாத வகையழித்து சுவாமி புதுபூமி தோண வைத்து, கல்லாத கருவறுத்து சுவாமி அதிகபதி வலம் வருவோம். பொல்லாதவர்கள் யார்? கலி எண்ணங்கள் கொண்டவர்கள்.
அந்த கலி எண்ணங்கள் கொண்டவர்களுடைய கருவை அறுத்து. ஒரு மனசில் ஒரு தீய எண்ணம் உருவாகுது, அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போது ஒருத்தங்களுக்கு மேலே ஒருத்தங்களுக்கு பொறாமை, இல்லை ஒரு கோபம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம்தான் பிறரை பழி வாங்குவதற்காகவும் பிறருக்கு துன்பம் கொடுப்பதற்காகவும் எண்ணி எண்ணி அதன் விளைவாக அங்கே பெரிய தீமைகள் வருகின்றது. பிறருக்கு தீமைகள் கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த ஒரு சிறு சந்தோஷப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளுகின்றார்கள் இல்லையா? அப்போ அதற்கு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு செய்தியாக தான் இருக்கும். அதை ஒரு எளிய முறையில் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பின்விளைவை ஏற்படுத்தாது. இப்போ நம்ம முந்தைய அவதாரங்கள் இதை பல வகையில் நமக்கு உணர்த்துகின்றன. அதாவது அந்த மந்தரையினுடைய ஒரு சூழ்ச்சி, அவள் அதை சூழ்ச்சி செய்கிறதுக்கு காரணம் என்ன? அங்கே கருவாக அமைந்தது எது? அந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய நேரத்தில் அந்த சிறுவர்கள் இருந்த கல் இல்லையா, அவளுடைய முதுகில் பட்ட உடனே இவங்களை எப்படியாவது பழிவாங்க, நம்மளை சிரிச்சிட்டாங்க, ஒரே சிரிப்பு. அந்த பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு என்ன செய்திருச்சு, வந்துடுச்சு இல்லையா? அப்போ அதுக்கு கருவாக அமைந்தது அந்த ராமாயணம். அந்த ராமர் பழி வாங்குவதற்கு கருவாக அமைந்த செயல் எது? ஒரு சிரிப்பு இல்லையா? அதே போல் துவாபராயகத்தில் அந்த பாஞ்சாலியினுடைய சிரிப்பு, அந்த ஒரு சிரிப்பு தான் துச்சாதனன் துயில் உருகிறதுக்கு ஏதாவது காரணமாக அமைஞ்சிச்சு, கருவாக அமைஞ்சிச்சு இல்லையா? இனி பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கரு, அந்த சகுனி தன்னுடைய பெற்றோர்களை வேதனைப்படுத்திய அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கரு. அப்போ அந்த ஒரு எண்ணம், அப்போ அந்த எண்ணம் தான் ஒரு பெரிய மகாபாரத போரையே என்ன செய்துச்சு, நிகழ்த்த வச்சுச்சு. அதன் மூலம் அவங்க என்ன செய்தாங்க, பல தீமைகளை சொல்லி 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 அங்கே அழிவை சந்தித்தார்கள் இல்லையா? அப்போது அந்த பொல்லாதார் கருவறுத்து, இந்த பொல்லாதார் இந்த மாதிரி தீமை செய்ய செய்ய யாருக்கு அழிவு வருது? யார் தீமை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அழிவு என்ன செய்கின்றது, வருகின்றது. அப்போ அந்த பொல்லாதார் கருவறுத்து புது பூமி தோண வைத்து, அதாவது இந்த தீமைகள் இந்த தீய எண்ணம் கொண்டவங்க இருக்கிறது வரைக்கும் பிரச்சனைகள் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒன்று அவங்க அந்த இடத்துலேருந்து அழிக்கப்படணும், இல்லை என்றால் அதை விட்டு ஒரு மாற்று வழி என்ன செய்யணும், செயல்படுத்தணும். இப்போ எங்கே பார்த்திங்கனாலும் ஒரு கோயிலாக இருக்கட்டும், ஒரு இல்லங்களாக இருக்கட்டும், ஒரு சின்ன பிரச்சனை வரும். அப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு பூதாகரமாக பல பேருக்கு அது அழிவை கொடுக்கக்கூடிய விதத்தில் என்ன செய்யும், நிற்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த நேசர்களுடைய அந்த தன்மையை எண்ணத்தை அழித்து ஒரு புது பூமி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நன்மை எல்லோருக்கும் விளையக்கூடிய நிலையை என்ன செய்யப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் ஒன்றிலிருந்து விலகி இன்னொன்றுக்கு சென்று மீண்டும் இந்த மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. கல்லாதார் கருவறுத்து, இந்த உண்மையை அறியாதவங்க இந்த ஆகமத்தில் தெளிவாக, அதாவது இதற்கு முன்பு இது எந்த யுகத்திலும் இதுபோல் ஒரு விஞ்சை நான் சொல்லவில்லை என்று ஐயாவே சொல்லுவார்கள். அதுபோல் அவ்வளவு ஒரு விஞ்சை உபதேசங்கள் இந்த கலியுகத்தில் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள், அருளி இருக்கின்றார்கள். அப்போ அந்த விஞ்சை உபதேசத்தின்படி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழணும். அதை அறிந்து கொள்ளாதவர்கள், தெரிந்தும் அதை கடைபிடிக்காதவர்கள், கல்லாதார் கருவறுத்து சுவாமி அதிகப்பதி நாம் பலம் வருவோம். அப்போ அந்த தீமைகள் அழிக்கப்படுகின்ற போது அதை எப்போதும் பிறருக்கு தீமை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அழிக்கப்படுகின்ற போது அங்கே என்ன செய்யும், நன்மை தான் வரும். அப்போ அந்த நன்மை தோன்றிவிடும் அப்படிங்கிறத சொல்லி வராங்க. நாடும்பதி தலங்கள் வாழும் பெண்ணே, நம்முடைய இனங்கள் வாழும் கேடு களி கோடரவே பெண்ணே, கிளர்ந்தபதி வலம் வருவோம். அதாவது இந்த பதி என்று சொல்லக்கூடிய இறைவன் வாழக்கூடிய அந்த தலங்கள் துலங்கணும். ஏன்னா அங்கே இறைவனுடைய அருள் அங்கே வெளிப்பட தீமைகள் என்ன செய்யும், தன்னால் விலகும். எப்படி ஒரு சூரியனை கண்டவுடன் இருள் மறைகின்றதோ அதுபோல் இறைவனுடைய அருள் பெருக்கெடுத்து இருக்கக்கூடிய இடத்துல
இந்த கலி எண்ணங்களுக்கு, கலி என்ற அந்த இருட்டுக்கு இடமே இல்லை. ஐயா சொல்லுவாங்க, எங்கு மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்களோ, மக்கள் ஒருமித்தவுடன் நாடாள நான் வருவேன். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடத்துல ஒருவன் அந்த கலி எண்ணத்தினால் அழிக்கணும்னு நினச்சா கூட அங்கே என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் அந்த ஒற்றுமையை சீர்குலைப்பது தான் யார்? அந்த கலி எண்ணம். இதை மக்கள் உணர்கின்ற போது, அந்த உணர்வு மக்களுக்கு வருகின்ற போது, நான் எனது என்ற அகங்காரம் அகற்றப்படுகின்ற போது, நாம் நமது என்ற எண்ணம் வருகின்ற போது என்ன செய்யும், அந்த கலி நேசங்கள், அந்த கேடு கலி அதெல்லாம் கோடு வந்து என்ன செய்கிறோம், அவங்க கோட்டி செய்து துன்பத்தை தூண்டி விடுவாங்க இல்லையா, அந்த நிலையெல்லாம் என்ன செய்கிறோம், அகற்றப்படும். அப்போ இறை சிந்தனை மேலோங்கும். அப்போ இறைவனுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும். இறைவனுடைய அருள் பரிபூரணமாக இருக்கின்ற போது அங்கே எல்லாமே நன்மையாக இருக்கும். மேலும் ஆகாத பேரையெல்லாம் சுவாமி அக்கினிக்கு விருந்தளித்து வாகாக தர்மபதி சுவாமி வாழும்பதி வலம் வருவோம். எவ்வளவு புத்தி சொல்லியும் கேட்கல அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? அவங்கள விட்டு ஒதுக்கி தான் தள்ளுவோம் இல்லையா? அதாவது சொல்லிப்பார் தள்ளிப்பார் தள்ளிக்கிழ அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளோ புத்தி சொல்லியும் கேட்கல அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டுட்டு விலகிற அவங்கவுங்க அனுபவத்தில் வாழ்க்கையில் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வரட்டும், நம்ம இப்போ சொல்லக்கூடிய புத்தியை கேட்கல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் இறைவன் எல்லா ஆன்மாக்களும் முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க, புத்திமதிகளையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை ஆகாத்ததை எப்படியுமே கேட்க மாட்டேன், நான் இப்படித்தான் அந்த நேசத்தன்மையோடு இருப்பேன் அப்படிங்கிறத யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. அவர்கள் அவரவருடைய எண்ணத்தின்படி அழிவு வந்தே ஆகும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களெல்லாம் ஒதுக்கியாச்சு, அழித்து தெளியாச்சு, நரகத்தில் தெளியாச்சு அப்படின்னா வாகாக தர்மபதி தானாக என்ன செய்கிறோம், அங்கே மலர்ந்து விடும். அந்த தர்மபதி ராஜ்யத்தில் அப்போ தீமைக்கு இடமே என்ன செய்யாது, இருக்காது. மேலும் முன் குரோணி உதிரமதால் உதித்து வந்த அந்த குலங்களெல்லாம் தன் குணத்தால் மாண்டு போக பெண்ணை தர்மபதி வலம் வருவோம். அதாவது குரோணியினுடைய உதிரம், அந்த குரோணியினுடைய உதிரம் எப்படி வருது, 6 அகப்பகையினுடைய முழு உருவம். காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம் என்று சொல்லக்கூடிய அந்த 6 அகப்பகைகள். அந்த 6 அகப்பகைகள் இருந்து தான் 1200 அநியாய பாவங்களை என்ன செய்ய வைக்குது. அப்போ அந்த குலத்தில் வந்தவங்க அந்த குரோணியினுடைய பிதிர் அப்படின்னு சொல்லும்போது இந்த 6 அகப்பகையின் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ அப்படி பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க அந்த குரோணியினுடைய வம்சத்தில் வந்தவங்களுக்கு எவ்வளவு புத்தி சொன்னாலும், எவ்வளவு நன்மைக்காக வழி காட்டப்பட்டாலும் அதை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொல்கிறார்கள், கோத்திரத்தில் உள்ளவருக்கு கூடு மட்டும் புத்தி சொன்னேன், கேளாத பேர்களுக்கு நான் என்ன செய்வேன் அப்பா. எவ்வளோதான் நன்மையான புத்தியை சொன்னாலும் கேட்காதவங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது. அது அந்த குரோணியனோட அந்த அவனுடைய அந்த சாராம்சத்தில் அந்த குணத்தில் வந்தது, அது அழிந்தே தீரும். இப்போ அதையெல்லாம் அழித்து விட்டு நம்ம தர்மபதி ராஜ்யத்தை ஆளலாம். வேறு மாத்தான் ஒழிய வேண்டும், மக்களெல்லாம் வாழ வேண்டும், காத்தோரை கைவிடாமல் சுவாமி கருணைபதி வலம் வருவோம். இப்போ ஒரு செயலுக்கு ஒரு நன்மை செய்யணும், ஒரு பிறருக்கு ஊருக்கு நல்லது நடத்தணும் அப்படின்னு ஒரு நன்மை செய்யக்கூடிய நேரம் ஒருவர் அதை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தங்க தடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, முன்னெடுக்கவங்களுக்கு பெயர் போயிடும், அதனால் அவங்க புகழ் வந்துடும், எப்படியாவது இவங்க செய்கிறத நம்ம என்ன செய்யணும், தடுக்கணும் அப்படின்னு அந்த செயல் நடைபெற விடாமல் என்ன செய்வாங்க, தடுத்து நிறுத்துவாங்க. இல்லைத செய்யக்கூடியவங்களை பற்றி ஒரு அவதூறாக பேசுவாங்க. இப்படி பல நிலைகள் என்ன செய்யும், வரும். சரியா? அப்போது இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நன்மை நடப்பதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த மாற்றான் என்ற எதிரி என்ன செய்யப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும், அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும், நல்லவர்களை காக்க வேண்டும். நன்மை செய்யக்கூடியவர்களை என்ன செய்யணும், காத்து அவர்களுக்கு தர்மபதி ராஜ்யத்தை அருள வேண்டும், அந்த கருணைபதி துலங்க வேண்டும், கருணை என்று சொல்லக்கூடிய அந்த இரக்கம் மலர வேண்டும். ஆகவே அந்த நிலை வருவதற்கு நாம் வலம் வருவோம் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள், வலம் வருகின்றார்கள். அடுத்ததாக தண்டம், இறை, பொய், களவு செய்யும் அந்த அண்டர் குலங்களையெல்லாம் கொண்டக்களி கூடமாண்டு குரு நகர் ஆதர்பதி வலம் வருவோம். அதாவது
அநியாயமாக தண்ட மக்களுக்கு வரியை போடுறது, அநியாயமாக மக்கள் செய்யக்கூடிய செயலுக்கு அங்கே தண்டனை கொடுக்கக்கூடியது, பொய் பேசக்கூடியது, களவு செய்யக்கூடியது. பொய் பேசுகிறவங்க எப்போவுமே, அதாவது அந்த வன்மம் மனதில் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே பொய்யை தான் பேசிகிட்டு இருப்பாங்க, பொய்யான செயல்களை தான் செய்வாங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்வு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. நல்லவங்க ஒரு அணு அளவு தப்பு செய்ய வந்தால் கூட அவங்களுடைய மனம் என்ன செய்யாது, துன்பத்துக்குள்ளாடி பட்டு வேதனையே அனுபவித்துட்டே இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க போய் புரட்டுக்குள்ளாடியே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தப்பு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியவே செய்யாது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொய், களவு, அந்த பிரச்சனைகளுக்குள்ளாடி அகப்பட்டு இருக்கக்கூடியவங்க, பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, பிறருடைய உழைப்பில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அசுர குணம் படைத்தவர்கள். இவர்கள்லாம் அந்த கொண்டக்களின்னா எப்படி அவங்களுக்கு அந்த எண்ணம் அவங்களோட மனதில் வந்துச்சோ அதுபடியே அவங்களுக்கு என்ன செய்யும், அழிவு வரும். இப்போ பிறருடைய வலியை, துன்பத்தை உணர்ந்து கொள்ளாதவர்களால் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த வகை முன்னேற்றத்தை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. தன்னுயிர் போல் பிற உயிரையும் பார்க்கணும். தனக்கு வேதனை இருக்கின்றது போல் பிறருக்கும் வேதனை இருக்கின்றது. பசி, துன்பம், வலி எல்லாமே, இன்ப துன்பம் எல்லாமே எல்லாருக்கும் ஒன்று அப்படிங்கிறத என்ன செய்யணும், நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காமல் தான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த கள்ளி கூட்டங்களை என்ன செய்ய வேண்டும், அழித்து அந்த தர்மபதியை தோன்ற வைக்க வேண்டும். மேலும் வீணான கலியுகத்தை வெய்யோனுக்கு அமுதளித்து சாணாரை வைத்தாழ்வதற்காக சான்றோர் மக்கள் இந்த கலிக்குள் இருந்து எப்போதும் இறைவனை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சான்றோர் குலங்களை காத்து அவர்களுக்கு நல்வாழ்வு அளிப்பதற்காக நாம் கருணபதி என்று சொல்லக்கூடிய இந்த பதியை நாம் மனமருவோம். மேலும் நாடும்பதி துலங்குதடி பெண்ணே நல்ல சிலை குதிக்குதடி, ஆடு மாடு அருகுதடி, கர்த்தா ஆவினங்கள் தோணுதடி. அந்த தீமைகள் ஒவ்வொன்றாக அழிக்கப்படுகின்ற போது நல்லப்பதி என்று சொல்லக்கூடிய நன்மையானது என்ன செய்யும், துலங்கும். அந்த தர்மீக வாழ்வு அங்கே குதிக்கும். நல்ல சிலை குதிக்குதடி, நல்ல எண்ணங்கள் மக்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், தோன்றும். அப்போ இந்த ஆடு மாடு அப்படின்னா ஆடு மாடு அருகுதடி. இந்த ஆடு மாடு அருகுதடி அப்படின்னா என்னது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய செயல்கள். அந்த ஆடு மாடை போல் மேய்ஞ்சி அரைகுறையாக மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கலியுக வாழ்க்கை, நம்முடைய மனித வாழ்க்கையுடைய லட்சியம் தர்மீகத்தை அடைவது. இந்த உலக வாழ்க்கையில் அங்கேயும் இங்கேயும் போய் புரட்டு பேசி நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக தேவையில்லாததை அந்த தேடி அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டங்கள்லாம் என்ன செய்கிறோம், அழிந்து போய்விடும். அழிந்து போய் ஆவினங்கள், என்று சொல்லக்கூடியது பசு அப்படின்னு சொல்லும். அந்த பசு அப்படின்னா அங்கே ஆன்மா அப்படிங்கிறத சொல்லப்படுகின்றது. அந்த புண்ணிய ஆன்மாக்கள், இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆன்மாக்கள், இந்த கெட்ட எண்ணமுடைய அந்த மாடுத்தன்மையுடைய நிலை மாற்றப்பட்டு பசு என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்ம நிலை என்ன செய்யும், தானாக தோன்றும். அப்போ அந்த இறைநிலை மக்கள் என்ன செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள். நல்லப்பதி துலங்கணுமே சுவாமி, நாடு தர்மம் ஆகணுமே, பொல்லாப்பது உடையணுமே. இப்படி இந்த தீமைகளெல்லாம் அழிக்கப்பட்டு நல்லபதியாகிய தர்மீக வாழ்வு தோன்ற வேணும். அங்கே பொல்லாப்பு எதுவும் இருக்கக்கூடாது. மக்கள் புது வாழ்வை என்ன செய்ய வேண்டும், பெற வேண்டும். அதற்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே விளம்பருகின்றார்கள். மேலும் கோவில் தெரு துலங்க வேண்டும், கோட்டை வெளியாக வேண்டும். தேவருடன் நல் திருநாள் தினமும் இந்த பூமியில் நடக்கணும். அதாவது கோவில் தெரு இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம், இறைவன் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இடம் எப்போதும் அருள் நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக. அந்த இடத்துல போனாலே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட இடங்கள் அதிகமாக என்ன செய்யணும், உருவாகணும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கலித்தன்மையினால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இதை தாண்டி ஒரு அமைதி, ஒரு ஏகாந்த ஒரு நிலை, ஒரு பரம்பரை தன்னுள்ளே கண்டு கொள்ளக்கூடிய அந்த சூழல் என்ன செய்ய வேண்டும், உருவாக வேண்டும். இதை எங்கே சொல்கிறாங்க. தினமும் இது என்ன செய்யணும், அந்த தேவர்கள் மேலோகத்தில் இறைவனை கண்டு கொண்டிருக்கிறாங்க இல்லையா?
எப்போதும் இறைவனுடைய பக்கத்தில் இருந்து இறை தொண்டாற்றிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த இது இந்த பூலோகத்தில் என்ன செய்யணும், துவங்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேலும் தங்கத்தொட்டில் தண்டாயமும் சுவாமி தாண்டும்பதி வீதிகளும் சங்கையோடு டம்மானமும் சுவாமி தலத்தில் வந்து என்ன செய்யணும், சேரணும். தங்கத்தொட்டில், தங்கத்தால் ஆன தொட்டில், அதாவது தர்மயுகத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் இவையெல்லாம் ஒவ்வொன்றாக தானாகவே வந்து என்ன செய்ய வேண்டும், துவங்க வேண்டும், துலங்க வேண்டும். துவரையும் பதிக்குள் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள் எல்லோரும் கண்டுகொள்ள வேண்டும் என அங்கே சொல்லுகின்றார்கள். நம்பினோரை காக்க வேணும், சுவாமி நாடு கட்டி ஆள வேணும், அம்பலங்கள் ஏற வேண்டும், சுவாமி அவதாரங்கள் நடத்த வேண்டும். யார் ஐயாவை நம்பி வருகின்றார்களோ, ஐயா சொன்ன அந்த நெறி உண்மை என்று பற்றி பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும். அதாவது ஐயா சொல்கிறார்கள், வட்ட வட்ட சாலையிலே வழுகாமல் நீ நடந்தால் புத்தி சொல்ல நான் வருவேன், பிளம்புவேன் என் மகனே. நீ இந்த கலிக்குள்ளாடி அகப்படாமல் இருப்பதற்காக இறைவா எங்களுக்கு நீங்கள் அருள்பாலிக்க வேண்டுமென்று பற்றி பிடிக்கின்றவர்களை புது புத்தி சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக நான் என்ன செய்வேன், வருவேன். அப்படி நம்பிய மக்களை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புத்தியாய் என்னை உள்ளெண்ணை கொண்டோர்க்கு புது புத்தி ஈந்து பூலோகம் ஆழ வைப்பேன். அப்போ அந்த புது புத்தியை இந்த நல்ல மக்களை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு புது புத்தி கொடுத்து புது வாழ்வு கொடுத்து அவர்களை நம்ம என்ன செய்யணும், அங்கே வாழ வைக்க வேண்டும். அதற்கு இந்த அம்பலங்கள் ஏற வேண்டும் என்று அங்கே சொல்லுகின்றார்கள். அதில் சிங்காசனம் ஏற வேண்டும். பெண்ணை தீவெட்டிகள் போடணுமே, கண்காட்சி காணணுமே, பெண்ணை கண்ணியரை கைப்பிடித்தார். அதாவது சிங்காசனம் ஏறணும், தீவெட்டிகள் போடணும். அதாவது இன்னைக்கு இறைவன் திருவீதி வெள்ளம் வருகின்ற போது இந்த சிறப்புகளெல்லாம் என்ன செய்கின்றது, நடந்து கொண்டு இருக்கின்றது. அது எதனால் இந்த நித்தம் திருநாள் இங்கே என்ன செய்ய வேண்டும், நடத்தி காட்ட வேண்டும். இதெல்லாம் இந்த கன்னியரை கைப்பிடித்தால் நாம் நடத்த வேண்டிய சிறப்புகள். அதாவது இந்த ஆன்மாக்களை நாம் பக்குவப்படுத்த வேண்டுமென்றால் இவையெல்லாம் செய்யப்பட வேண்டும். தானாக மக்கள் வந்து ஆன்ம விழிப்பு பெறுங்க அப்படின்னு சொன்னால் தானாக பெற மாட்டாங்க. அப்போ இதற்கு தான் ஒவ்வொரு வழிபாட்டு முறையில் பல பல நிலைகளை ஐயா தாண்டி இப்போது உங்களுக்குள் என்னை கண்டுகொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே நிலையில் நம்ம என்ன செய்ய முடியாது, பக்குவ நிலை அடைய முடியாது. அப்போ அதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சிங்காசனம் ஏறணும், தீவெட்டிகள் போடணும், கண்காட்சியை காட்டணும். அதுதான் இந்த திருவிழாக்கள். இந்த திருவிழாக்கள் நடத்துவதனுடைய நோக்கமே ஒவ்வொரு ஆன்மாக்களையும் தேர்ந்தெடுக்கணும். உடனே எல்லாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது. அப்போ இந்த கண்காட்சிகளை எல்லாம் காட்டி அந்த சிறப்புகளை எல்லாம் அறிந்து மக்களை தன்மையப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வேண்டும், ஏற்று அவர்களை தன்னுக்குள் ஐக்கியப்படுத்த வேண்டும். அப்படி பாக்கியங்கள் பெருகணுமே, சுவாமி பாரில் உள்ளோர் காணுதற்கு ஆக்கினாங்கள் படைக்கணுமே, சுவாமி அமுதருந்தி வாழணுமே. இப்படி எல்லா சிறப்புகளும் பாக்கியங்களும் என்ன செய்ய வேண்டும், பெருக வேண்டும். அப்படி பெருகி இந்த நல்ல ஆன்மாக்கள் தர்மயுகத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும், மீண்டும் விழித்தெழ வேண்டும். அப்படி ஒன்றாக இருந்து மக்கள் பெற்று வாழணுமே. வந்து நாங்கள் எந்த கால் பிடித்து ஒக்க நின்றோர் ஆட்டணுமே, பெண்ணை உற்றபள்ளி மெத்தை சூழ. அதாவது பரபிரம்மத்தை சூழ்ந்து நின்று ஜீவாத்மாக்கள் தொண்டு புரிந்து அந்த பரபிரம்மத்தோடு ஐக்கியமாகக்கூடிய நிலையை ஐயா இங்கே சொல்லுகின்றார்கள். அப்படி செய்கின்ற போது பால் பவிசு பெருகணுமே, சுவாமி பஞ்சனையில் கொஞ்சணுமே, தூள் அருமை அறியாமல் இந்த தொல்புவியெல்லாம் மயங்க வேண்டும். இந்த தர்மீகத்தில் எப்படி நம்ம எவ்வளோ சிறப்புகளோடு வாழுகின்றோம் அப்படிங்கிறத, நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறத அறியாமல் இந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கலிக்குள் மயங்கி நிற்கின்றார்கள். சமுசாரி ஆகணுமே, பெண்ணை தலையில் சோறு சுமக்கணுமே, ஓதாரி ஆகணுமே, பெண்ணை உங்களை நான் அடிக்கணுமே. அது சம்சாரி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா செல்வத்திலையும் சிறந்திருக்கிறவங்கள தான் சம்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சம்சாரியோட வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னா எங்கேயுமே அது எதுவுமே இல்லை. அதாவது செல்வ வளம், தெய்வத்தினுடைய நீதங்கள், பொன் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வகை செல்வமும் இருக்கும். நிறைஞ்சவங்க, நிறைஞ்ச வீடுன்னு சொல்லுவாங்க, நிறைஞ்ச மனம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன செய்யணும், சம்சாரி ஆகணும். அப்படி நீங்கள் நிறைந்த மனத்தோடு எல்லா வித சிறப்புகளையும் பெற்று நீங்கள் என்ன செய்யணும், அதை ஞானப்பால் உண்டு இருக்க வேண்டும்.
அந்த ஞானத்தை பெற்றாதான் தலையில் சோறு. தலையில் சோறு அப்படின்னா ஞானத்தை நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால அறிவில் நம்ம இல்லாத காரணத்தினால், ஞானம் இல்லாத காரணத்தை கலிக்குள் அகப்பட்டு துன்பப்படுகின்றோம். அந்த ஞானம் என்ற நிலை இருந்தால், அதை உணர்ந்தால் கலிக்குள் அகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்யாது, வராது. அதான் ஏன் சொல்லுகின்றார், சம்சாரி ஆகணும், நீங்கள் எல்லா சிறப்புகளோடு வாழணும், அதுக்கு ஞானம் வேணும். அப்போ அந்த ஞானத்தை நீங்கள் என்ன செய்யணும், பெறணும். பெறலை அப்படின்னா ஓதாரி ஆகணுமே, உங்களை நான் அடிக்கணுமே. இப்போ ஒரு பிள்ளை சிறப்பாக வாழ்கிறதுக்கு பெற்றோர்கள் வழிகாட்டுறாங்க. வழிகாட்டி அந்த பிள்ளை கேட்கலன்னா என்ன செய்வாங்க, அடி கொடுத்து திருத்த பார்ப்போமா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அடியிலும் கேட்கலன்னா என்ன செய்வாங்க, தள்ளிடுவாங்க இல்லையா. சொல்லிப்பார் தள்ளிப்பார், எப்படியாவது எந்த வகையிலையாவது புத்தி சொல்லியாவது நம்ம அந்த பிள்ளையை கொண்டு வரணும் எவ்வளோ பாடுபட முடியுமோ அவ்வளோ பாடுபடுவாங்க. அப்போ அதுபோல் தான் ஏன் சொல்கிறாங்க, ஓதாரி ஆகணுமே பெண்ணே, உங்களை நான் அடிக்கணுமே. நீங்கள் பெண்ணேன்னு சொல்லணும், பெண்களை மட்டும் நினச்சிடக்கூடாது, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் வழிமாறி போகின்ற போது உங்களை இழைப்பதற்காக நான் ஆனால் சில இடங்களில் வந்தாலும் ஐயா யார் மூலம் புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ தொந்தரவு, தண்டனை கொடுத்தா ஒருவேளை திருந்தி வருவாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோதனைகளுக்கு பல வேதனைகளும் என்ன செய்யும், வரும். அப்படி நம்மை பக்குவப்படுத்துவதற்கு தான் இந்த சோதனைகளும் வேதனைகளும் அப்படிங்கிறத உணர்ந்து மீண்டும் ஐயாவிடம் என்ன செய்ய வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும். அப்படி அடையாமல் அயலூர் போகணுமே சுவாமி, அழைக்க நீரும் வர வேணுமே, கயல்விழிமார் ஒருத்தருக்கொருத்தர் கற்றுதல்கள் கொள்ளணுமே. இதை தெரியாமல் ஐயா சொன்ன உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் நம்முடைய மக்கள் என்ன செய்கிறாங்க, அறியாமை என்ற இருளில் அகப்பட்டு இன்னொன்றை நாடி போகின்றார்கள். அதான் இருப்பதை விட்டு தான் சொல்கிறாங்க. ஐயா சொல்வார்கள், உண்டு பண்ணி வைத்த உட்பொருளை அறியாமல் கண்ட தெய்வமெல்லாம் கையெடுப்பான் சண்டாளன். இறைவன் இப்போது இந்த கலியுகத்தில் எங்கேயும் இல்லை, நம்ம உள்ளத்தில் தான் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் கண்டுகொள்வதற்கு முடியாமல் நம்ம அங்கங்கேயே தேடி என்ன செய்கிறோம், அலைகிறோம். அப்போது அந்த களியென்னும் களிமாசு கொண்டவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று சொன்னபடி அங்குமிங்குமாக அலைந்து அங்கே நீங்கள் திரிகின்ற போது உங்களை நான் அழைக்க வர வேண்டும். ஏதோ ஒரு நிலையில் மீண்டும் நம்ம ஐயாட்ட போனாதான் சரணாகதி அடைய முடியும். அவர்கிட்ட சரணாகதி அடைந்தால்தான் இதிலிருந்து விடுபட முடியும். ஏன்னா எங்கே போனாலும் இப்போ துன்பங்கள் பலரை துரத்தும். ஆனால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஐயாவே தஞ்சம் அப்படின்னு பற்றி பிடிக்கிறவங்களுக்கு ஏன் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் சோதனைகளை கொடுத்து ஏற்றெடுப்பார். ஆனால் கொஞ்சம் சோதனைகளை கொடுத்த உடனே இதை தாங்க முடியலை, நம்ம என்ன விட்டுட்டு ஓடணும்னா எங்கே போனாலும் அந்த சோதனையை நம்ம என்ன செய்தான் ஆகணும், அனுபவித்து தான் ஆகணும். நமக்கு கர்மா என்ற ஒரு வினை இருக்கின்றது. அந்த கர்ம வினைகள் நம்ம எந்த நிலையில் இருக்குதோ அந்த நிலையில் அது நம்ம தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ சிலவங்களுக்கு இப்போ ஐயாட்ட வந்த உடனே துன்பம் தீர்ந்துடுச்சு, சிலவங்களுக்கு ஐயாட்ட துன்பம் தீரலை, சிலவங்களுக்கு இன்னொரு மதத்தில் போயிட்டா துன்பம் தீர்ந்துடுச்சு, அப்போ சிலவங்களுக்கு துன்பம் தீரலை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவரவருடைய கர்ம வினை. இப்போ ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம், பலவிதமான விதைகளை விதைச்சோம் அப்படின்னா ஒரு விதம் அடுத்த நாளே முளைச்சி வரும், இன்னொரு விதை பல நாள் தாண்டி வரும். இப்போ ஒரு தேங்காயை முளைக்க வச்சோன்னா ஒரு 6 மாதம் கழித்து வரும். அப்போது அந்தந்த பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்த கர்ம வினைக்கு ஏற்ற வகையில் தான் அதற்குரிய பலன் கிடைக்கும். நம்ம ஒரு சின்ன செயல் செய்திருக்கோம் அப்படின்னா துன்பம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் அந்த துன்பம் மறையிடும். ஒரு பெரிய தப்பு செய்து கர்மா தொடர்ந்துருக்கு அப்படின்னா அதற்கான தண்டனை அனுபவிக்கிறது வரைக்கும் அது என்ன செய்யும், தொடரும். இது நம்ம இந்த மதத்தை விட்டு அந்த மதத்துக்கு போயிட்டாலோ, இந்த வழிபாட்டை பின்பற்றிட்டு அந்த வழிபாட்டுக்கு போயிட்டாலோ நம்முடைய கர்மா நமக்கு துன்பம் மாறிடும் அப்படின்னு சொல்லி ஓடுவதனால் எந்த பலனும் கிடையாது. இப்போ அதான் ஏன் சொல்கிறாங்க, அயலூர் போகணுமே அப்படின்னு அழைக்க நானும் வரணுமே. இந்த ஆன்மா முக்தி பெறணும் அப்படின்னு சொன்னால் கலியுகத்தில் ஐயா சொன்ன நெறிப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் முக்தி. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் முக்தி கொடுக்க வந்திருக்கிறது யார், ஐயா வைகுண்டர். அப்போ அந்த மக்களை
தேர்ந்தெடுக்கணும், நல்ல மக்களை தேர்ந்தெடுக்கணும், அந்த கர்ம வினைகள் அகற்றப்படணும், முற்றிலும் அகற்றப்படணும் அப்படின்னா அங்கும் இங்கும் தேடி அலைந்து நமக்கு என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. நீ உன்னுடைய கர்ம வினைகளை அனுபவித்து தான் தீரணும். அது எங்கே இருந்தாலும் அந்த கர்ம வினை என்ன செய்யும், அனுபவித்தே வரும். நம்ம செய்த வினைகள், செய்து ஊழொளி காலமாக இருக்கக்கூடிய ஊழ் வினைகள், இப்போது செய்யக்கூடிய சஞ்சய வினைகள், அடுத்து நாம் இந்த வினையினால் தொடரக்கூடிய வினைகள், இதெல்லாம் விடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் கழிக்கிறதுக்கு தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். தர்ம நெறி தவறாது வாழ வேண்டும். இறைவன் சொன்ன அந்த நெறியிலிருந்து அந்த அளவு கூட என்ன செய்யக்கூடாது, விலகிவிடக்கூடாது. அப்படி அந்த கயல் விழிமார் ஒருத்தர் கற்றுதல்கள் கொள்ளணும், படிச்சுக்கிடணும், புரிஞ்சுக்கணும். ஐயோ, நம்முடைய கர்ம வினை தான் நம்மளை இப்படி துரத்துது, நமக்கு துன்பம் அதன் மூலம்தான் வருது. ஆகவே இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்குரிய வழி என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், உணரணும். அதை விட்டுட்டு நாம் பிறரை குற்றம் சாட்டியோ இல்லது பிறர் மீது பழி போட்டோ இல்லை பல துன்பங்கள் மீண்டும் மீண்டும் பிறரை வேதனைப்படுத்துகின்ற விதமாக செய்தாலோ மீண்டும் கர்மவினை தொடருமே அல்லாது இந்த பிறவி என்ற பிணையிலிருந்து விடுபட முடியாது. அப்போ அந்த பிறவி என்ற பிணையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் நாம் செய்த வினைக்கு ஏற்ற ஒரு எதிர்வினை உண்டு. ஒரு பந்தை நம்ம தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த பந்து திருப்பி நம்மளை தானே நோக்கி வருது. அதுபோல் நம்ம செய்யக்கூடிய நன்மை நம்மை நோக்கி வரும், நம் செய்யக்கூடிய தீமையும் நம்மை நோக்கி வரும். நன்மை செய்தால் நல்வாழ்வு, தீமை செய்தால் அந்த தீய வினையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அதான் முற்பகல் செய்யின் பிற்பகல் தமக்கு தாமே வரும் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க இல்லையா. அந்த போல் அந்த வினைகள் நம்மை வரும். ஆகவே அந்த வினைகளிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிகளை தான் நம்ம செய்யணும். அதான் அந்த கயல் விழிமார் ஒருவருக்கொருவர் கற்றுதல்கள் கொள்ளணுமே அப்படின்னு என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். மேலும் சொல்லுகின்றார்கள், நானும் நிறுத்தணுமே பெண்ணை நல்ல மொழி சொல்லணுமே. இதான் ஐயா சொல்கிறேன், நானும் நிறுத்தணுமே அப்படின்னா ஐயா அவதாரத்தினுடைய நோக்கம் மக்களை தர்மீக வாழ்வு கொடுக்கணும். அப்போ அந்த தர்மீக வாழ்வுக்கு அழைத்து செல்றதுக்கு எப்படி சொல்லிட்டு போகிறாங்க, உடல் நோயே தண்ணீர் பண்ணாலும் கர்ம வினையை தர்மத்தாலும் தீர்க்கிறாங்க இல்லையா. அப்போது அந்த தர்மத்தால் தீர்க்கப்படக்கூடிய அந்த கர்ம வினைகள், தண்ணீர் மண்ணால் தீர்க்கக்கூடிய உடல் உபாதைகள், இதெல்லாம் இதனால தான் வந்திருக்கு, நம்முடைய கர்ம வினையின் காரணமாக வந்திருக்கு. அதனால் அந்த வினையிலேருந்து விடுபடணும்னா இதை செய்யணும் அப்படின்னு ஐயா என்ன செய்கிறாங்க, வழிகாட்டுகின்றார்கள். அதாவது வீட்டுக்கு ஒரு கணக்கன் வைத்திருக்கிறேன் வையகத்தில், இந்த வினையெல்லாம் தீர்க்கணும், இப்படி நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறது. பள்ளி கணக்கர்களெல்லாம் பள்ளிகள் தோறும் தாங்கல்களை அமைத்து பள்ளிக்கூடங்களை அமைத்து இந்த ஆகமத்தை படிங்க, இந்த ஆகமத்தை சொல்லிக் கொடுங்க, இதில் இருக்கக்கூடிய உட்பொருளை தெரிஞ்சுக்கோங்க. நாம் ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பு நமக்கே திருப்பி வரும், நம்ம நல்லது செய்தால் அந்த நல்லதனுடைய பலன் நமக்கு பன்மடங்காக பெருகி நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி அந்த புரிதலை மக்களுக்கு தோற்றுவிக்க வேணும். அதை சொல்கிறதுக்கு திருப்பியாக தான் வரணும், நான் தான் வரணும். உங்களுக்கு நல்ல மொழி சொல்லி உங்களை நான் என்னோட ஐக்கியப்படுத்துவதற்கு நான் வர வேண்டும். அதன் பிறகு தேனும் பாலும் போலிராமல் இந்த தேசமதில் வாழணுமே. அப்படி அந்த களி மாயைகள் அகற்றப்பட்டு, உதாரணமாக எப்படியாவது ஒரு ஒற்றுமையை சீர்குலைத்து விட வேண்டும் அப்படின்னு நினச்சி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விஷத்தை கலப்பாங்க, அந்த ஒற்றுமையை சீர்குலைப்பாங்க. இன்றைக்கி எல்லா குடும்பங்களிலும் இது என்ன செய்கின்றது, நடக்கின்றது. பல ஊர்களில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகளை உருவாக்கி அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கின்றார்கள். அப்போ இதற்கு காரணம் இவங்க எதற்காக இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக வழியை தேடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை இரண்டு பக்கத்துக்கும் புரிய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெண்டு பேருக்கும் புரிய வச்சுட்டா இந்த நீசர்களுக்கும் அங்கே இடம் இல்லை இல்லையா. அவங்க உணர்ந்துட்டு இந்த ஒற்றுமையாக வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இடையில கோல் குண்டனை பேசி அந்த வஞ்சகத்தினாலோ பொறாமையினாலோ பேராசையினாலும் பிறரை இழிக்க வேண்டும்னு நினச்சவங்க என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது இல்லையா. அப்போது இவங்க நன்றாக வாழ்வதை பார்த்து கண்டுகின்ற நீசகுலம் சுவாமி அங்கே கழிப்பு சொல்லி உண்மை மிக பெண்டுகளுக்கு வீங்கி என்று அந்த பொல்லாப்பயல் பேசணுமே. அப்போ அந்த ஒற்றுமையாக வாழுகின்ற அந்த வாழ்க்கையை பார்த்து இந்த நீசகுலம்லாம் என்ன செய்யும், ஏளனமாக பேசும். அப்படி ஏளனமாக பேசும்போது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, ஏதோ ஒரு பழிச்சொல் இல்லையா. இன்றைக்கி ஒரு குடும்பம் நல்லா வாழுது அப்படின்னு சொன்னால் அவங்கள உழைத்ததுனால அவங்க நல்லா வந்தாங்க, நாமும் அதே போல் உழைத்து வருவோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க மேலே ஒரு பழிச்சொல் தான் என்ன செய்வாங்க,
பேசுவாங்க. இது எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேசர்களுடைய தன்மை அது. நாம இருக்க வேண்டும். அதாவது இறைத்தன்மையை பெற்றிருக்கணும். நேசன் நேசனாக இருப்பான். அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாங்க. அப்போ அதை கண்டுகின்ற நேசக்குலம் சிறப்பாக வாழ்வதை பார்த்து, ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து இந்த நேசக்குலங்கள் எல்லாம் என்ன செய்யும்? கழிப்பு சொல்லி உமை மிக பெண்டுகளுக்கு வீங்கி என்று பொல்லாப்பயல் பேசணுமே. இப்போ ஐயா ஒவ்வொரு ஆன்மாக்களையும் தேர்ந்தெடுக்கிறதுக்காக பல சோதனைகளை வேதனைகளை கொடுத்து தன்மையப்படுத்துகின்றார்கள். அப்போ அப்படி படுத்துகின்ற போது இவங்க என்ன செய்யலாம்? பெண்களுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏசுவாங்க, பேசுவாங்க. அப்படி அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? காரணத்தை அறியாமலே இறைவன் எதற்காக இதை செய்கின்றார், ஏன் இந்த வகனைகளை நடத்துகின்றார் என்ற உண்மையை அறிந்து கொள்ளாமல் எல்லா ஆன்மாக்களையும் தன்னுடைய ஐக்கியப்படுத்துவதற்காக ஆண்டாண்டு காலம் இந்த இகனை விழா நடத்தப்படுகின்றது என்ற உண்மையை அறிந்து கொள்ளாதவர்கள் என்ன செய்வார்கள்? கலிப்பயைகள் தான் நகைத்தார் மாரணத்தின் தீர்வைதனில் மடு நரகம், அந்த நரகத்திற்குள் பூத்தி விடுவோம் என்று சொல்லி அந்த செம்பவழ நற்பதை, அதாவது நன்மைகளெல்லாம் அழிக்கப்பட்டு அந்த தீமைகளெல்லாம் அழிக்கப்பட்டு நன்மைகள் தோற்றுவிக்கப்பட்டு அந்த செம்பவழ நற்பதி என்று சொல்லக்கூடிய அந்த தெருவலங்கள் சுற்றி வந்தோம். இப்போது பொன்பதிக்குள் புகுந்து நாமல் மறுபொழுது வந்தால் வருவோம் ஐயா. அதாவது நல்ல ஆன்மாக்கள் முடித்து வருகின்ற போது அவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக வருவோம். இப்போது ஏற்றுக்கொண்ட நல்ல ஆன்மாக்களை எடுத்துக்கொண்டோம், தீமைகள் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அங்கே வலம் வருகின்றார்கள். அதனை தொடர்ந்து சோபனம் சொல்லுகின்றார்கள். அதாவது மங்களம் இசைக்கப்படுகின்றது. எப்படி என்றால் திருநடனா எப்படி அவங்க சிந்து பாடி வந்து அந்த திருநடனத்திற்கு அங்கே சோபனம் சொல்லுகின்றார்கள். தேவர் குரு நாரணருக்கும் அவர் தேவியர்களுக்கு சோபனம் சொல்லுகின்றார்கள். பூமலர்ந்த ஈஸ்வரிக்கும் அடுத்த தெய்வ சக்திகள் ஐயாவோடு ஐக்கியப்படுத்தி, இப்போது ஆன்மாக்கள் ஜீவாத்மாக்கள் ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து தெய்வ சக்திகள் ஐக்கியப்பட இருக்கின்றது. பரபிரம்ம நிலையிலிருந்து வெளிப்பட்ட அந்த தெய்வ சக்திகள் ஒன்றுக்குள் இணைய இருக்கின்றது. அதற்கும் இப்போது என்ன செய்கின்றார்கள்? மங்களம் சொல்லுகின்றார்கள். பூமலர்ந்த ஈஸ்வரிக்கும் பொன்தேவி மாதுமைக்கும் காமனந்த நாரணருக்கும் தெய்வ கன்னியர்க்கும் சோபனமே. பூமடந்தை நாயகிக்கும் நல்ல பொன்னுமண்டை காட்டாளுக்கும் பார்மடந்தை லட்சுமிக்கும் பகவதிக்கும் சோபனமே. தெய்வானை நாயகிக்கும் நல்ல சிறந்தவழி மடந்தையர்க்கும் ஐவர்குல நாயகிக்கும் அறிவையர்க்கும் சோபனமே என்று சொல்லி மங்களங்கள் அங்கே பாடி ஐயா கன்னிமார்களை திருமணம் செய்து குடிப்புகழ் சான்றோர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு திடீரென தெருக்கள் சுற்றி தேவியும் மன்னராக படிமிசை பதியினுள்ளே பதிந்து வந்திருந்தார் என்ற இடத்தில் இன்றைய ஆகமம் இப்போது நிறைவு செய்யப்படுகின்றது. இப்படியாக ஐயா சொன்ன நெறிப்படி நாம் தவறாது வாழ்ந்து தர்மீக வாழ்வை பெறுவோம் என்று சொல்லி ஐயாவினுடைய பாதாரம் பணிந்து இன்றைய பாராயணத்தை நிறைவு செய்கின்றோம். ஐயா.